கைத்தல நிறைக்கனி அப்பமோடு அவள் பொறி கற்பிய கரிமுகன் அடிப்பேனி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பனை கடிதேகம் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள்புய மறையானை மத்தாள வைரானை முத்தமி புதல்வனை மத்தவில் மலர்கொடு பணிவேனை முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்செய்து பொடி செய்த அதிதீராம் அத்துயர் அதுகொடு சுப்பிரமணி படம் அப்புன அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணவரை பெருமாளை. இது திருப்புகழ். அதனால்தான் டைரக்ட் பெரும் புகழா வருவார் என்பதற்காக திருப்புகழை பாடுறது. வாழைப்பட வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலையுலக சொந்தங்களே, கலைஞர்களே, நண்பர்களே, நண்பர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த படத்துல ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி பல இயக்குநர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. அப்ப அந்த இயக்குநர்கள் பேசுறவர்களை குறிப்பாக சொல்லப்போனா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள், ரெண்டு பாருங்களேன். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள். அவர் சென்டிமெண்ட், இவர் ஆக்ஷன். பாருங்களேன், சென்டிமெண்ட் ஆக்ஷனு எப்படி உள்ள அவங்க உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா, மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ள போய் டச் பண்ணுதல் தானே உண்மையான வாழ்த்துக்கள். அவர்களை பற்றி பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரியுங்களா, ஒரு படத்துக்கு எது முக்கியம்? கதை. கதை, அந்த கதைய அழகா திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறாரு. ஆனா அந்த கதையை ஒரு நாவலா எழுதிருக்கலாம், ஒரு சிறு கதையா எழுதிருக்கலாம். எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? ஒரு குறும்படமா எடுத்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அருமையான கதை. அந்த கதைய அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டார். நல்லா புரிஞ்சுங்களேன். வாழைக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க. வாழைக்கு தமிழ்ல ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு. அதனால்தான் அந்த முன்னோர்கள் மா பலா வாழை, அந்த லா என்ற லா இருக்கு பாருங்கள, தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால தமிழ்லயே தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர். அப்புறம் வாழை, ஏன்னா லா வந்து தமிழ்ல ஒரு வாழை பத்தி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது, குமரகுருபுரம் எழுதின பாட்டு. கல்லாதாருக்கு கட்டோர் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம், வாழைக்கு தாயின்ற காய் கூற்றம். புரியுதுங்களா? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அதாவது கல்லாத இருக்கிறவங்கள படிக்காதவங்களுக்கு, படிச்சவங்க சொன்ன அறிவுரை அதுக்கு எமனா இருக்கும். அறமே செய்யாதவன், அறமே செய்யாதவங்களுக்கு எது கூட்டம் ஆகும்? அறவே செய்யாதவன அவன் செய்யற பாவமே கூட்டமாகும். அதுபோல வாழைக்கு தான் போன்ற கன்று இருக்குது பாருங்க, அதுதான் வாழை தாய் கன்றை வெட்டிடும். புரியுதுங்களா? அப்ப பல பல புலவர்கள் புகழ்ந்து பாடுகிறாங்க வாழையை பற்றி. ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்களா, இந்த சொல் வழக்கு பொதுப்படியா வந்து எப்படின்னா வில்லேஜ் பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்கு இருக்கும். வாழையடி வாழையாய், தலைவாழை இலை போட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்களேன், இப்போ வர படங்கள்ல ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்துதான் பேர் வைக்கிறாங்க. எப்படி மாரி செல்வராஜுக்கு ஒரு அழகான தமிழ் பேர் வச்சாரு ரொம்ப நாள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்ப தமிழ் பேர் வைக்கணும், தமிழ்ல பிறகு எல்லாம் வந்துடும். அதனால என்னன்னா, ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு மேல பக்தி இருக்கணும். அது பிறகு என்னன்னா, அதை விடா முயற்சியா வெற்றி, எப்போதும் வெற்றி கொடுக்கறதுக்கு நம்ம பாடு பண்ணணும். உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். கடவுள் படம் ஒர்க் பண்ண, அது பாலா டைரக்டர். அதுல வந்து என்கிட்ட சொன்னாரு, லைவா ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர்னு. சினிமா லைவ்ல ஒரு ஃபைட் எல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் கம்போசிங் தானே. அப்ப சொன்னேன், இந்த படத்துல உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் சொல்றேன். ஆனா அந்த படத்துல ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சது. ஏன்னா அந்த படத்துக்கு எல்லாரும் தான் ஒத்துழைத்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு பாருங்களேன், நீ எழுதி வச்சிங்க,
இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா அது ரசிக்க தேவைன்னா அங்க இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால இந்த படத்துக்கு டெஃபினட்டா நம்பிக்கை நேஷனல் அவார்டு கொடுக்கும். அதனால என்னன்னா உழைப்பு இருக்கணும். மெய் வரத்தும் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருணமே கண்ணாயினர். இவர்கள் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்ல, நல்ல அன்பான மனிதர். எப்போதுமே அன்பு, கருணை, கொடை, இது 3 இருக்கணும். 4 பழக்கத்தை வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோ கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடப்பழக்கம், தயை, கொடை, அன்பு கொண்ட பிறவி குணம். அதனால இந்த படத்துல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு படம் வெற்றினா முதல் ஒரு விஷயம் பாருங்களேன், டைரக்ட் என்ன சொல்றாரோ அது கேட்டு நடிக்கணும். இப்ப இருக்கிறவங்க உள்ள பூண்டு எனக்கு சீனம் பண்ணு, எனக்கு சீனம் பண்ணு. ஆமாங்க, அப்படிதான் நடக்குது. ஒரு படம் பண்ண நானு, அந்த படத்துல அந்த ஹீரோ சொன்ன இந்த படம் வெற்றி பெற்றா உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னாரு. இன்னும் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுபோல் ஃபைட்டரா இருந்தாரு. யாரு? திலீப். ஃபைட்டரா இருந்தாரு. அது பிறகு என்ன பண்ணாரு? ஃபைட்டிங் உள்ள மெம்பராகி ஃபைட்டர் ஆனாரு. அசிஸ்டன்ட் டைரக்டா ஒர்க் பண்ணாரு. அது பிறகு என்ன, கேமரா பத்தில கொஞ்சம் படிச்சாரு. அவருக்கு மாஸ்டர் ஆனாரு. அப்புறம் அவரே ப்ரொடியூசர் ஆனாரு. அவர் ப்ரொடியூசர், நான் மாஸ்டர். துட்டே கொடுக்கல. சஞ்சலின்னு ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூசரு, நான் மாஸ்டர். அதாவது போட்டார சந்தோஷப்படணும். அதே பிறகு என்ன விநியோகஸ்வரர் ஆனார். இதுதான் வளர்ச்சி. இந்த உழைப்பு இருந்தா நீங்க உச்சத்தை தொட்டுருவீங்க. நான் எடுக்காத ஹீரோவுக்கு ஃபைட்டே இல்லை. எல்லா ஹீரோவுக்கும் ஃபைட் எடுத்தாச்சு. என்ன பாருங்களா, முதல்ல பாருங்களா, ஒரு ஃபைட் நாங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீரோ என்பது என்ன? ஒரு ஹீரோட யாரு? பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ. அதை செதுக்கி அழகா சிலையா கொண்டு வர்றது எங்களுடைய வேலை. ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் என்ன சொல்றது கேட்டலாம். ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா இருந்திருக்கலாம், எனக்கு வைக்கல, அந்த இடம் வைக்கல. மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், காலையில் ஒரு சீன் சொல்லுவார், அது வைக்கலன்னு வச்சுக்க எல்லாரும் முறைச்சு பார்ப்பார். அதுக்காக சீன் எடுத்துருது, கடைசியில் எடிட்டிங் கட் பண்ணி போட்டுருவோம். என்னன்னா, ஒரு கதை என்பது நல்ல பாருங்க, அதுதான் ஒரு படத்திற்கு ஆணி வேர். அதனால்தான் மகாபாரத எழுதும் போது என்ன மகாபாரதம் எழுதும் போது கடவுள் வாழ்த்து பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? எடுக்கும் மாக்காத இன்சமில் செய்யலாம், நடக்கும் மேன்மை நமக்கரல் செய்த தடக்கை 5 உடைய தாழ் செய்ய நீ முடி கட கலிற்றனை கருத்துள் இருத்துவான். எடுக்கும் மாக்காதை. நல்லா புரிஞ்சுங்களா? எதுக்காக சொல்றேன்னா, அருமையான ஒரு கதை. ஆனா வாழையடி வாழையா KS கோபாலகிருஷ்ணன், இப்படி பாலச்சந்திர சார், அதுல அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார், அருமையான டைரக்டர். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்களா, இப்ப நான் கூட சொல்லலாம், கதைக்கு தானே சண்டை, கதைக்கு தான் சண்டை இருக்கணும். சில பேர் கதை இல்லாம சண்டை வச்சுக்குவாங்க, அது நாங்க கதை பண்ணணும். அதனால இந்த படத்துல நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை விட அதை வழிநடத்தி கொண்டு போன இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.